தொடர்ந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, வயிறு மந்தம் உண்டாகிறது, உடம்புல நிறைய வாய்க்கள் உருவாகிறது, மலச்சிக்கல் இருக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். பித்த நீர் மூலமாக குடல்லேருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் வெளியேறாதனால நம்ம கல்லீரலோட சமநிலைத்தன்மை குறைக்கப்படுது. ஸோ இந்த செயல்திறன் கம்மியாகும் பொழுதெல்லாம் உடம்புல தேவையில்லாத அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய இருக்கிறவங்களுக்கும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய இதய துடிப்பு, நம்மளுடைய சுவாசம் இதெல்லாம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமே ஒழிய இந்த குடலோட அசைவு இயக்கங்கள் அவங்களுக்கு குறைஞ்சு போடும். அதனாலேயும் மலச்சிக்கல் இருக்கலாம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக மலச்சிக்கலும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். மலச்சிக்கலால் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கலாமா? இந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. மலச்சிக்கலாலையும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம். தொடர்ந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது, வயிறு மந்தம் உண்டாகிறது, உடம்புல நிறைய வாய்க்கள் உருவாகிறது, மலச்சிக்கல் இருக்கிறது. இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம். நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், தைராய்டு, இன்சுலின் இது எல்லாமே ஹார்மோன்ஸ் தான். ஈவன் கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோட தொடர்பு இருக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது தான் நிறைய பெண்களுக்கு பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் வருது, கர்ப்பப்பையில் கட்டிகள் உருவாகிறது, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது. இந்த ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல உருவாகி அது முழுமையான பயன்கள்லாம் கொடுத்த பிறகு நம்மளுடைய மலத்தின் மூலமாக அது வெளியேற்றப்படும். மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அதை மீண்டும் நம்ம உடலுக்குள்ளே கொண்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரியான காரணத்தினால நமக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வரும்பொழுது தான் அடினோமயோசிஸ், அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது. ரெண்டாவதாக, தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பித்த நீர் மூலமாக குடல்லேருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகள் வெளியேறாதனால நம்ம கல்லீரலோட சமநிலைத்தன்மை குறைக்கப்படுது. ஸோ இந்த செயல்திறன் கம்மியாகும் பொழுதெல்லாம் உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸை கல்லீரல் தான் வெளியேற்றணும். ஸோ அப்போ அந்த ஒரு நிலையில் மந்தத்தன்மை வருது. இன்னொன்று, தைராய்டு ஹார்மோனில் அந்த T4லேருந்து T3 கன்வர்ஷனுங்கிறது நம்ம கல்லீரலில் தான் நடக்கும். மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த T4லேருந்து T3ங்கிற கன்வர்ஷன் சரியாக நடக்கிறதில்ல. அதனாலேயும் உங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். மூன்றாவது, தொடர்ந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செரிமான கோளாறுகள் உண்டாகிறதுனால சரியான இரவு தூக்கம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இரவு தூக்கம் சரியாக இல்லாதனால மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன் நமக்கு சுரக்காது. கார்டிசால்ங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடம்புக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோனும் குறைபாடில் இருக்குது அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தக்கூடிய கார்டிசால் ஹார்மோனும் அதிகமாகும். நிறைய ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா மெயினாக ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வருது அப்படின்னா மலச்சிக்கலும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஹார்மோன் பிரச்சனை வந்த பிறகும் உங்களுக்கு மலச்சிக்கல் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு பீரியட் நமக்கு பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரொஜெஸ்ட்ரானோட ஆதிக்கத்தில் தான் நம்ம இருப்போம். ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுடைய பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட், அதாவது குடலோட அசைவு இயக்கத்தை குறைக்கும். இதனாலேயும் மலச்சிக்கல் வரலாம். அப்போ மலச்சிக்கல் வந்தாலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை அது அதிகப்படுத்தும். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக மலச்சிக்கலும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மெட்டபாலிசமே ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸோ ஆல்ரெடி அந்த குடலோட அசைவு இயக்கங்கள் கம்மியாக இருக்கும். அதனாலேயும் அவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிறைய இருக்கிறவங்களுக்கும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய இதய துடிப்பு, நம்மளுடைய சுவாசம் இதெல்லாம் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமே ஒழிய இந்த குடலோட அசைவு இயக்கங்கள் அவங்களுக்கு குறைஞ்சு போடும். அதனாலேயும் மலச்சிக்கல் இருக்கலாம். அப்போது மலச்சிக்கலாலேயும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது மலச்சிக்கலை அதிகப்படுத்தும். நம்ம என்ன பண்ணணும்?
மலச்சிக்கல் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டராக தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. மெக்னீஷியம் சத்து கிடைக்கிற மாதிரி நட்ஸ் வகைகள், முக்கியமாக பூசணிக்காய் விதைகள், அதே மாதிரி வால்நட்ஸு, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கிறது நல்லது. ஸோ காலையில் எழுந்தோன்னா வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு நான் காலையில் எழுந்து வெந்நீரோ காஃபியோ குடித்தா தான் மோஷன் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து லேசி கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களோட குடல் வந்து ப்ராப்பராக இல்லைங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரெகுலராக யோகா பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதே மாதிரி நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது. ஒருவேளை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது வந்து மலச்சிக்கல் வந்து வராமலும் தடுக்கும், ஃப்யூச்சர்லேயும் நமக்கு மலச்சிக்கலை வந்து உடம்புல உண்டாகாமல் தடுக்கும். ஸோ அதனால் 7 days எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த டீடாக்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ மலச்சிக்கலாலேயும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரலாம். இது வந்து நிறைய பேருக்கு புதுசான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியுமே நோய் வர்றதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குது. காலையில் எழுந்த உடனே கரெக்டாக மோஷன் வந்து போயிடுறது, கரெக்டான சமயத்தில் வந்து பசி எடுக்கிறது, அந்த உணவு வந்து முறையாக செரிமானம் உண்டாகிறது, நைட்டில் நல்லா தூங்குறது. இந்த 4 விஷயங்களும் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அவங்க ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து இருப்பாங்க. இதில் பாதிப்பு வருது அப்படின்னா முதல்ல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளாக தான் வரும். இதுவே நாளடைவில் உடல் எடை வந்து அதிகரிக்கிறது, மன அழுத்தம் அதிகரிக்கிறது, வந்து இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வரைக்கும் வந்து போகலாம். ஸோ அப்போது மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். உணவு முறை மாற்றங்கள், எளிமையான சில உடற்பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது, இது கூட நம்ம மருந்துகளும் தேவைப்பட்டால் மூலிகைகளும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் சோம்பு கஷாயம் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம், நிலாவாரை பொடி வந்து நம்ம எடுத்துக்கலாம், சஜோலக்ஸ் சூர்ணம் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலச்சிக்கல் வராமல் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். ஏன்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளால் நமக்கு மலச்சிக்கல் வரலாம், மலச்சிக்கலாலையும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். ஸோ முதல்ல எதை நம்ம சரி பண்ணணும்னா மலச்சிக்கலை தான் வந்து நம்ம சரி பண்ணணும். ஸோ அதை சரி பண்ணும் பொழுதே நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல மாற்றங்களோட ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து நம்ம மாறலாம். ஸோ இன்றைக்கி மலச்சிக்கலால் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும். ஜனவரி 3ஆம் வாரம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும், 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவள்ளூரில் காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலும், 15ஆம் தேதி வியாழக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992441411. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவனீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார்
மும்பை. முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.